நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். रात में इधर है. ज्वेलरी எல்லாம் நல்லா இருக்கு ஜி. ஆனா நீங்க சொல்ற வேலை கொடுக்க முடியாதுல்ல. இல்ல சுட்டதானே. तुम्हारा नाम क्या है? कौन सी क्लास में पढ़ते हो? स्कूल किधर है? सोनी. पिताजी. வியாபாரம் பேசிட்டு இருக்கும்போது இங்க வரக்கூடாதுன்னு உன்னை எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன்? சாதி. பியாஜி. வியாபாரம் பேசும்போது உட வந்து கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? சதுரா நீ. இன்னொரு நிமிஷம் கொன்னுடு. பாடியல. सेट. வா. வா ராஜு வா. उठो. पैसे चलो. चल. எங்கடா வந்த? கையெடு சார். கையெடு. என் பேர் இப்ப ராஜு இல்ல. நாவுக்கு பேர் மாத்திட்டியா? நீ மாத்திட்டியா? இல்ல ஆச்சியில் அடிக்கி. என்ன மேட்டர்? என்னடா அது? வெயிட் கம்மியா இருக்கு. 2 ரூபா ரேஞ்ச் தான் இருக்கு. பாக்கி கிதற? வேற எவ்வளவு இருக்கு சேட்டு? பெங்களூர் டீல கிடைச்சது 5 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபா அப்படி இப்படின்னு போக்குவரத்து செலவுக்கு போச்சு. மீதி இருக்க 4 லட்சத்துல உன்னோட பங்கு 2 லட்சம் ரூபா. இது சரியா வருது இல்ல? 2 lakhs. முதல்ல 20% கொடுத்தா எடுத்துக்குவ, 30% கொடுத்தா எடுத்துக்குவ. இப்ப என்னடா 50%? பார்ட்னர்ஷிப் பண்றியா? பார்ட்னர்ஷிப். இது பார் சேட், நீ எனக்கு தொழில் கத்து கொடுத்த, என்ன வளர்த்து விட்ட, இல்லன்னு சொல்லல. அதுக்காக முதல்ல நீ கொடுத்த சம்பளத்தை மறு பேச்சு பேசாம நான் வாங்கிட்டேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. ஒரு டீல முடிக்கணும்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா வரையும் நான் ஒருத்தனே பார்க்க வேண்டியிருக்கு. நீ என்ன பார்க்கணும்? நீ மட்டும் தான் பார்க்கணும். ஆமா, அடுத்து என்ன ப்ரோக்ராம்? இந்த ஊர்லயா வெளியூர்லயா என்ன பண்ண போறீங்க? சேட், அடுத்தது இங்கதான் போட்டோ ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறதா இருக்கோம். என்னப்பா போட்டோ ஸ்டுடியோவா? ஆமா சேட். எங்க? இதர் இந்த ஊர்ல வேணாம், அதுவும் நம்ம ஏரியால வேணாம், கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இது பார் சேட், இப்ப இருக்கிற நிலைமையில நானும் நீயும் தனித்தனியா இருந்தாதான் ரிஸ்க் ஜாஸ்தி. மெட்ராஸ்ல உள்ள விஐபி லிஸ்ட்லாம் சீக்கிரம் கொடு, நாளைக்கே தொழில் ஆரம்பிக்கணும். நீ ரொம்ப அவசரப்படுற ராஜு, உனக்கு எப்பவுமே அவசரம் தான். இந்த பழைய விஐபி லிஸ்ட்லாம் வேணாம். விஐபி புதுசா மெட்ராஸ்ல இப்போ ஒரு விஐபி டெவலப் ஆயிட்டு வராங்க. அந்த கம்பெனி பேரு காவேரி கார்மெண்ட்ஸ். ஹேய், ஷீஸ் எ லேடி. அந்த லேடி பேரு சாரதா. மிச்சது நீ பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன் சேட்டு. கணேசா, 15-16 ஸ்பேனர் எடு, டக்குனு எடு. எடுத்துட்டு வரேனா? நானா என்ன சிவா, வண்டி ரெடி பண்ணிட்டியா? கன் மார் ரெடினா. எப்படியோ முளைச்ச இடத்துல கடை வச்சிட்ட. என்னங்க ஃபோன் பக்கத்துல காதல் கிலோசன் போர்ட் போட்டு வச்சிருக்க? எல்லாம் நம்ம சூர்யா அண்ணா ஞாபகமா தான். அவர் இல்லாட்டி நான் அதெல்லாம் கத்துன்னு இருப்பானா, அதனால தான் ஒரு ஞாபகமா இந்த கடையை நான் வச்சுனுக்கிறேன். சரி, சர்வீஸ் சார்ஜ் எவ்வளவு? கார்பரேட்டர் கிளீன் பண்ணது, ஆயில் மாத்தினது, மொத்தமா 70 rupees குண்ணா. 75? 50 ரூபா வாங்கிப்பா. என்னன்னா நீ இந்த காலத்துல 4 பரோட்டா ஒரு பாயா சாப்பிட்றதுக்கு 50 ரூபாய் ஆயிடுது. அப்புறம் எனக்கும் கல்யாணம் காட்சி எதுவும் பண்ண வேணாமா? நீ ஒண்ணு பண்ணு, என் கல்யாணம் பண்ணதுக்கு மொய் எழுதுற மாதிரி ஒரு 25 rupees சேர்த்து 75 குத்துரு. எப்ப கல்யாணம் வச்சிருக்க? இன்னொரு 2 yearsண்ணா. 2 வருஷத்துலயா? 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்றதுக்கு இப்பவே மொய் பண்ண வசூல் பண்றியா? என்னண்ணா நீ எப்படி பேசினா எப்படின்னா தொழில் நடத்துது குண்ணா. இந்த 5 ரூபா கம்மியா இருக்கு, வச்சுக்க, அடுத்த வாட்டி தரேன். எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? நீங்க யாரு? இல்ல
ஏரியா புதுசா இருக்கீங்களே, அதனால தான் கேட்டேன். பக்கத்துல போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கேன். பண்ணிக்கிங்க. ஹாய். ஐயோ, என்னடா பண்ணிட்டு இருக்க? வேலை பண்ணுகிறேன். என்ன கீதா, என்ன கடைக்கு போகணுமா? கடைக்கெல்லாம் போக முடியாது. ஐயா இப்போ முதலாளி ஆஃப் த மெக்கானிக் ஷாப். வி நோ டிஸ்டர்ப், கோ. ஆமா, என்னமோ பொல்லாத வேலை செய்யறாரு. சரி சரி, எங்க கம்ப்யூட்டர் சென்டர்ல டொனேஷன் கலெக்ட் பண்றாங்க. ஒரு 10 ஸ்லிப் எடுத்து 1000 ரூபாய் கூட. பேர் எழுதட்டுமா? 1000 ரூபாவா? என்கிட்ட அந்த காசு கிடையாது. நீ வேற 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டுக்கிறேன். என்னது? நீ தான் இப்ப சொன்ன முதலாளி ஆயிட்டேன்னு. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா குறைஞ்ச போயிடுவேன். நீ கூட பணக்கார உட்புண்ணு. காலேஜ் படிக்கிற, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற. உனக்கு என்ன காசு தானே வேணும்? ஒண்ணு பண்ணு, ஐயா பேர்ல அந்த வீட்டை எழுதி வச்சிரு. அப்புறம் 10 ஸ்லிப் என்ன, அந்த நோட்டையே நான் வாங்கிக்கிறேன். நீ கேட்டுக்கு எங்க வீடு வேணுமா? வீடு வேணுமாடா? வீடு வேணுமாடா? என்னம்மா நீ? என்ன கீதா இங்க நிக்கிறீங்க? இந்த கஞ்சூஸ பார்க்க வந்தேன். நீங்க காவேரி தானே? ஆமா, என்ன நீங்க வாங்க போங்கல. எப்படி இருக்க சிவா? நான் நல்லா இருக்கிறேன். அப்படியா? ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா வரேன். முன்ன கீதா வீட்டுக்கு வந்தப்ப கடை இல்லையே. இந்த கடையை ஓபன் பண்ணியே 4 நாள் தான் ஆச்சு. ஆமாப்பா, இவரோட குருநாதர் சூர்யாவோட நினைச்சினுமா இந்த கடையை வச்சுட்டு இருக்காரு. குருநாதருக்கு ஏத்த சிஷ்யன். ரோட்ல போற வர ஒரு பொண்ணை விடுறது இல்ல. அங்க பாரு, போர்டுல என்ன எழுதி வச்சிருக்குன்னு. காதலர்களுக்கு இலவசமா. இந்த மூஞ்சி காதல்ல ஒரு கேடு. என்ன கீதா, இப்பதான் காவேரி வந்திருக்கு, அதுக்குள்ளேயும் அவகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு. டேய் கணேசா, காவேரி வந்திருக்குது, கடையில போய் சீக்கிரமா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வா. சரிண்ணா. ஏய் சிவா, ஃபார்மாலிட்டி எல்லாம் ஒண்ணு வேணாம். டேய் கணேசா. ஏய் சும்மா இரு. அவனே கஞ்ச ஏதோ கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன்னு சொல்றான். இவ்வளவு நாளா நான் இங்க இருக்கேனே, எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தந்திருப்பானா? உன்னை பார்த்ததும் கூல் ட்ரிங்க்ஸ் பேசாம வாங்கிட்டு வர சொல்லு. உனக்கு வேண்டாம்னு நானே குடிச்சிடுறேன். இந்த பாரு, காவேரி வந்திருக்கா. அவ முன்னாடி மான மரியாதை போக வேண்டாம்னா ஒரு 10 ஸ்லிப்பாவது எடுத்துக்கோ. என்ன ஸ்லிப்பு? ஒண்ணும் இல்லப்பா, எங்க கம்ப்யூட்டர் சென்டர்ல டொனேஷன் கலெக்ட் பண்றாங்க. ஒரு 10 ஸ்லிப் எடுனா எடுக்கவே மாட்டீங்களா? அவ்வளவுதானே, என்கிட்ட கூட நான் வாங்கிக்கிறேன். ஓகே, தேங்க்யூப்பா. வா உள்ள போய் பேசலாம். பாய் ஷி. ஏய் இரு இரு இரு. ஏய் இத பாரு, கூடிங்ஸ் வந்த உடனே மேல அனுப்புறேன். இல்ல கல்லு வந்து விழும், ஜாக்கிரதை. என்ன சார், போன் பேசி முடிச்சிட்டீங்களா? யார் அந்த பொண்ணு? அவங்க 2 பேர்ல யாரு கேக்குறீங்க? அதான் நீல கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வண்டியில வந்துச்சு. நீங்க எதுக்கு சார் கேக்குறீங்க? இல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதான். பார்த்திருப்பீங்க சார். அவங்க யார் தெரியுமா? காவேரி கார்மெண்ட்ஸோட ஓனர் சாரதா இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரே டாக்டர் சார். பெரிய கோடீஸ்வரங்க. இந்த வீட்ல தான் சார் தங்கி இருந்தாங்க. அப்பெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருந்தாங்க. இப்ப பெரிய பணக்காரங்களாயிட்டாங்க சார். நீங்க தான் பார்த்திருப்பீங்களே அந்த டொனேஷன் புக்கு, 50,000 ரூபாய் ஒர்த்து சார். அது அந்த பொண்ணு அசால்ட்டா வாங்கிச்சு பாத்தீங்களா? சூர்யா, என்ன ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா? அதான் நேரில் வந்தேன். வண்டி ரெடி ஆயிடுச்சா? ட்ரையல் போயிருந்தா? சார், இப்பதான் உங்க தம்பி சுரேஷ் அவர் வந்து வண்டி கேட்டாரு, கொடுத்து அமிச்சேன். யோ, என்னையா சொல்ற? எனக்கு எதையா தம்பி? எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையா? வண்டி எவன்ட்டியா கொடுத்து அமிச்சா? இப்பதான் சார் உங்க தம்பி சுரேஷ் வந்து வாங்கிட்டு போனாரு. யோ, என் பொண்டாட்டிக்கு எப்படியா பதில் சொல்லுவேன்? என்னையா பேசுற நீ? வண்டி எவன்ட்டியா கொடுத்த? சார், ஒரு பாய் பையன் வந்தான் சார், ஏமாத்திட்டு போயிட்டான் சார். யோ, இப்போ என்னையா பண்றது? சார், நீங்க பதட்டப்படாதீங்க சார். வாங்க 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 சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னா எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்துருவார் சார். வாங்க. யோ, ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் வண்டி ஓட்டியா? கிருஷ்ணா, எக்ஸசைஸ் பண்ணும்போது தண்ணி குடிக்கூடாது வை. என்னம்மா அம்மா காவேரி, முடியலம்மா, காலெல்லாம் வலிக்குது. என்னமோ ஸ்ரீரங்கத்துல ஆத்துல யாராவது விழுந்தா டைவ் அடிச்சு பெரிய ஹீரோ மாதிரி காப்பாத்துவ. இப்ப என்னாச்சு? அது அந்த காலத்துல உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது
நான் போற வேகத்துக்கு நீ ஓடி வருவ. ஆனா நீ இப்ப போற வேகத்துக்கு என்னால முடியலம்மா. ஐயோ. கிருஷ்ணா உனக்கு வயசாயிடுச்சு, நீ ஓல்ட் மேன் ஆயிட்ட. எங்க அப்பா பாத்தியா எவ்வளவு யங் மேனா இருக்காருன்னு. அம்மா உங்க அப்பா மாதிரி யங்காவே யாராலையும் இருக்க முடியாது. என்னண்ணே நீங்க இங்கே இருக்கீங்க? நான் வீடு பூரா தேடிக்கிட்டு இருக்கேன். காவேரி கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னாச்சு? சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னண்ணே இதெல்லாம் ஒரு பெரிய வேலையாண்ணே? நானு ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது திருச்சி ஜங்ஷன் வரைக்கும் சைக்கிள்லயே போய் சூப்பர் ஸ்டார் படம் பார்த்துட்டு வருவேன். இதெல்லாம் சாதாரண விஷயம் என்ன. இப்ப பாருங்க, என்னண்ணே கஷ்டமா இருக்கு? ஏண்டா ஸ்ரீரங்கத்தான், நீயே ஊர்ல லாட்டரி டிக்கெட் வைத்துக்கிட்டு இருந்த பய திருட்டு லாரி ஏறி மெட்ராஸ் வந்த உனக்கு இதெல்லாம் தேவையா? இது அசிங்கப்படுத்தாத, கீழே இறங்குடா, இறங்குடா. பாப்பா கீழே காப்பிக்கா வெயிட்டிங்ல இருக்கு, போய் வேலையை பாருப்போ. மார்க்கெட்டுக்கு போகும்போது சுந்தரியாக்காவை பாப்பேன். எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். டேய் சுந்தரி கிட்ட போட்டு விட்டாதடா டேய். பிரசாத், எப்ப வெளியே போனாலும் சகுனம் பார்க்கணும். நல்லவங்க மூஞ்சில முடிச்சா காரியம் நல்லபடியா நடக்கும், பொல்லாதவங்க மூஞ்சில முடிச்சா காரியம் குட்டிச்சேராதான் போகும். சில பேர் கண்ணு பொல்லாத கண்ணு, அதுக்கு சொன்னேன். காவேரி, காவேரி, காவேரி நேரம் பண்றா. ஹலோ, 3/4 மணி நேரமா நான் கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன். காவேரி கதவை திறக்கவே இல்லை. நீ தட்டினோட திறந்துருவாளா? காலேஜுக்கு முதல் நாள் போறாப்பா, ராகு காலத்து மணி கிளம்ப வேண்டாமா? ராகு காலமோ யமகண்டமோ தட்டிக்கிட்டே இது. காவேரி, காவேரி, ஏன் சிரிக்கிறீங்க? 3/4 மணி நேரமா அவன் காத்துட்டு இருக்கான், 1/4 மணி நேரமா துவாரமாகிற மாதிரி நான் வேற காத்துட்டு இருக்கேன். நீ கதவு தட்டினோட திறந்து விழாக்கும். காவேரி, 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 கதவு தரமா? காவேரி, இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன முடி இப்படி வச்சிருக்கேம்மா? வா, ஒரு கிளிப் போட்டு விடுறேன், வா. சித்தி நீங்க கொஞ்சம் போங்க சித்தி, எனக்கு கூச்சமா இருக்கு. கூச்சமா இருக்கா? 7 வயசுல இருந்து நான் தான் உன் ட்ரெஸ் பண்ணி விடுறேன், கொஞ்சம் வா. இப்ப எனக்கு என்ன 7 வயசா? 7 வருஷம் ஹாஸ்டல்ல நான் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ட்ரெஸ் மாத்தணும். நான் ட்ரெஸ் மாத்தும் போது யாராவது இருந்தா போங்க சித்தி. என்னம்மா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டா. கையில் என்ன புஸ்தகம்? காவேரி முத தடவையா காலேஜுக்கு போறாள், அதான் புக்கு பிரசண்டா வாங்கிட்டு வந்தேன். விவரம் புரியாம இருக்க நீ. அவ ஸ்ரீரங்கத்துல பிறந்தவ, சாமி மேல பக்தி அதிகம், அதனாலதான் விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன வயசுல இருந்து மீன் குட்டியை வளர்த்தவன் நான். அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? பென்சில்.
காவேரி இதா பெஸ்ட் ஆஃப் லக். உனக்காக ஒரு புக். ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காலேஜ் புக் படிக்கவே நேரம் இருக்காது. இதை நான் எங்க போய் படிக்க போறேன்? பாத்தியா? இந்தம்மா என்னப்பா இது? விநாயகர் சிலம்மா. இது எதுக்கு எனக்கு? இது என் டெஸ்க் மேல வச்சு வர ப்ரொஃபஸர்ல எனக்கு நல்லா பாடம் எடுக்கணும்னு தொட்டு தொட்டு கும்பிடுறதுக்கா? வேலுக்குட்டி, உனக்கு ரொம்ப பிடிச்சது பென்சில். இந்த பென்சிலை நான் எழுதுறதை விட்டு 10 வருஷம் ஆச்சு. எல்லாருமே 10 வருஷம் பின்னாடியே இருக்கீங்க. என் ஜெனரேஷனுக்கு யாருமே இல்லை. காவேரி, வேலு, அத கொடு. காவேரி பாப்பா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்க பார். மேக்கப் பாக்ஸ். பாப்பாவோட இளமை ரகசியமே இதுக்குள்ளதான் இருக்கு. என்ன பாப்பாக்கு பெரிய பாக்ஸ், உனக்கு சின்ன பாக்ஸ். நீ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீட்லயே நீங்க மட்டும் தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. தேங்க் யூ. வெல்கம். ஓகே காவேரிமா, வேல்மணி மாமா கொண்டு குடி. போவேலு. காவேரி, எங்களுக்கு டாட்டாவாவது சொல்லிட்டு போமா. டாடா. பை ஆண்டி. பை. பிரின்சிபல் கேக்குற கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணேன்னு. விளையாடாதடா. இந்த காலேஜ் பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா. அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டா ஃபோர்ஜரி சர்டிபிகேட்ஸை வச்சு காலேஜ்ல சேர்றது நமக்கு என்ன புதுசா? இந்த சர்டிபிகேட்ஸ் போலன்னு இன்டர்போல் போலீஸே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. என்னமோ புதுசா காலேஜுக்கு போற மாதிரி பயப்படுற? தைரியமா போ. சொதப்பி வச்ச நல்லா இருக்காது. புரிஞ்சு நடந்துக்க. எங்க ஊர்ல அரைக்காட்டு ஹவுஸுக்கு தான் இந்த மாதிரி பெல்ட் போடுவாங்க. நீ நான் முழுக்காட்டு ஹவுஸுக்கு பெல்ட் போட்டு. ஓ பேண்டா? நான் பெல்ட் போட்ட முழுக்காட்டு ஹவுஸ் நினைச்சேன். என்ன மச்சான் பேச மாட்டியா? லிவிங்ஸ்டன் ஃபேனா நீ? இரா நான் கேக்குறேன். கேளு. எதுக்கு வந்திருக்கீங்க? அட்மிஷனா? டேய் அட்மிஷனுக்கு வந்திருக்காரா? அட்மிஷனா? எப்படா எல்கேஜிக்கு அட்மிஷன் தராங்க? இன்னைக்கு தர்றாங்கடா. போங்க சார் வந்து நின்னுட்டானுங்க. தம்பி நீ மேட்டர் கவனி. மச்சே, பார்ட்டியை ஓரம் கட்டு, ஃபிகரை உள்ள அனுப்பு. விருந்தின வரவேக்கெல்லாம் உள்ள அனுமதி இல்லைங்க. நீ கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. அக்காவை மட்டும் உள்ள அம்மா உள்ள போ. என்னம்மா கண்ணு, உன்கிட்ட பேசலேன்னு பாக்குறியா? நீ உள்ள போயிட்டு அட்மிஷன் வாங்கிட்டு வா, அப்புறமா உன்கிட்ட பேசுறேன். போமா கண்ணு. இப்படி வாங்க தம்பி. வழி விடுங்கடா. போங்க சார். என்னடா டி? சி. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அட்மிஷன்காக டேய் நமக்கு தான் பிரின்சிபல் இருக்காரடா. டேய் ஸ்போர்ட்ஸ் பிரின்சிபலா இருந்து போட்டேன்டா. எப்படிடா மச்சி? டேய் ஆளு ஹைட் வெயிட் பார்த்தா தெரியலையாடா? டேய் சார் ஒரு மாதிரியா பாக்குறாருடா. சார் ஏற்கனவே டெல்லியில பிளாக் கேட்டா இருந்தீங்களா? இப்போ ஒயிட் கேட்டா மாறிட்டீங்களா? டேய் சிரிக்கிறாரா. 1 2 உன் பேர் என்ன? காவேரி. அப்படின்னா உங்க அக்கா பேர் கங்காவா? மேடம் நீங்க உள்ள போங்க. சார் ஓரமா போறீங்களா? போயிட்டு வாங்க. போங்க சார். சார் போங்க சார். போங்க சார் நீங்க. போங்க சார் போங்க. பாப்பா வா. அண்ணே யாரு? சித்தப்பாவா மாமாவா? நம்ம காலேஜ்ல வயசானவங்க அட்மிஷன் சிஸ்டரா? அம்மா உன் பேர் என்னம்மா? என்னம்மா? அம்மா உன் பேர் என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ, நீங்களும் அட்மிஷனுக்காக வந்திருக்கீங்களா? ஆமா. உள்ள என்ன கேட்டாங்க?
ஒன்னும் கேக்கல, ஜஸ்ட் வெரிஃபை தான். உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் தானே? பயப்படாம போங்க. ஓரமா லைன்ல நில்லுங்க. பை தி பை, ஐ அம் பூஜா. ஹலோ. உங்க பேரு? என் பேர் காவேரி. நைஸ் நேம். ஆல் தி பெஸ்ட். Thank you. பை. ஏமா காவேரி கூப்பிடுறாங்க போங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. அவர்கிட்ட கொடு. சோ உன்னோட நேம் என்ன? காவேரி மேடம். காவேரி. ஓகே. மார்க்ஸ் எல்லாம் நல்லா எடுத்திருக்கியே. வெரி குட். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் நல்லா இருக்கு. வெரி குட். இதை பாருமா காவேரி, ஸ்கூல் லைஃப் வேற, காலேஜ் லைஃப் வேற. இந்த காலேஜில் உன் மைண்டை டைவர்ட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அதை நீ சட்டை பண்ணக்கூடாது. ஸ்கூலில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வர எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் வந்ததும் அரியர்ஸ் வைப்பாங்க. அதை கௌரவமாக நினைப்பாங்க. ஆனால் நீ நல்லா படிக்கணும். சில பசங்க தகராறு பண்ணி கேட்டு மூடி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. நீ அதிலெல்லாம் சேரக்கூடாது. அப்புறமா உன்னோட ஹெச்ஓடி நல்ல பிரில்லியன்ட்டு. அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட்ஸ் லெவலில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. நீயும் அதே மாதிரி வரணும். பெஸ்ட் ஆஃப் லக். சரிம்மா, சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு போ. தேங்க்யூ மேடம். ஆஃபீஸில் ஃபீஸ் கட்டுங்க. ஓகே சார். தேங்க்யூ மேடம். ஓகேம்மா. மச்சான் ஒரு ஃபிகர் வருது பாரு. ஸ்டாப். எந்த ஊரு? ஏய் நில்லு. மச்சான் கேக்குறான் பதில் சொல்லாம போற. ஊர் பேரை சொல்லிட்டு போ. தஞ்சாவூர் நியாயக்கம்பட்டியா? ஹாய் டார்லிங். கேர்மநாயக்கம்பட்டி. குஷி பார்க்க போலாமா? சரி போ போ. எத்தனை பேர் வரீங்க? அனுப்புடா அவனை. என்னாச்சு? அட்மிஷன் கிடைச்சிருச்சு. நான் சொன்னல, நீ தான் பயந்த. அது போட்டோம், காவேரி கார்மெண்ட்ஸ் ஓனரோட பொண்ணு வந்தால பாத்தியா? பார்த்தேன். விஷ் பண்ண. ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு வந்தேன். ஆஹா, சரி போலாம். காவேரி, இது ரொம்ப நல்ல காலேஜ். இங்கே படிக்கிறதுக்கும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நிறைய ஸ்கோப் இருக்குது. அதே மாதிரி கெட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. தப்பான வழியில் போகாமல் உங்கள் சித்தி பேரை காப்பாற்றணும். உங்கள் அப்பா பேரையும் தான். சரியா? ஏண்டி மேடம் ரொம்ப அழகா இருக்காங்க பாரு. அவங்க நடந்து வர அழகா பாரு. ராணி மாதிரி இல்ல? நானும் தான் 6 ரூபாய்க்கு ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி பிரிக்கி பிரிக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் கூட என்ன பார்க்க மாட்டேங்கிறா. அந்த கழுத்துக்கு கூட கிளாமர் ஏறிக்கிட்டு இருக்கு பாரு. ஏமா வேலை நேரத்துல என்ன சிரிப்பு? வேலை செய்யுமா, அப்புறம் சிரிக்கலாம். இது ஒன்று, இது டிஃப்ரெண்டாக இருக்கு பாரு. இது ஒரு வெரைட்டி. காலேஜ் அட்மிஷன் நல்லபடியா முடிஞ்சுது. என்னம்மா காலேஜ் அட்மிஷனா நல்லபடியா முடிஞ்சதா? பிரின்சிபல் என்ன சொன்னாரு? பிரின்சிபல் நல்லா அட்வைஸ் பண்ணிருக்காங்க சார். ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தா போதாது, காலேஜ்லயும் ஃபர்ஸ்ட் வரணும், எந்த அரியர்ஸ் வச்சுக்க கூடாதுன்னு பெரிய கிளாஸே எடுத்துட்டாங்க. என்ன சொன்னார் பாத்தியா? காலேஜுக்கு போய் நல்லா படிச்சு நல்லா மார்க் வாங்கணும், புரியுதா? சொல்லுங்க சார். நாளையில இருந்து நான் காலேஜ் போல. ஏமா? பின்ன என்னப்பா, காலேஜ் போகும்போது இவரை பாடி கார்டு மாதிரி பின்னாலே அனுப்புறீங்க. பசங்களா என்ன கிண்டல் பண்றாங்கப்பா. ஒரு பாதுகாப்பு தானமா கூட வராரு. ஆடி வயதுக்கு இப்படி ஒரு ஆள் கூட வந்தான்னா 60 சுத்தளவுக்கு ஒரு பய கிட்ட வர மாட்டான். ஈவ்டீசிங் தொல்லையெல்லாம் இருக்காதுல்ல உனக்கு? ஏனுங்க, அவ சொல்றது கரெக்ட் தானே? கார்ல போய் திரும்பி கார்ல வரப்போறா. இதுக்கு யோகி எதுக்குங்க? நீங்க போலாம் யோகி. ஓகே மேடம். சரி, அவர் இனிமே வர மாட்டாரு. காவேரி சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. அப்பா ரெஸ்டாரண்ட் போலாம்ப்பா. ரெஸ்டாரண்ட்டுக்கா? என்னது கெட்ட பழக்கம்? சுண்டக்காய் வத்த குழம்பும் சுட்டாப்பழமும் வீட்டுல ரெடியா இருக்கு, போய் சாப்பிடு. வேண்டாம், ரெஸ்டாரண்ட் தான் போகணும். ஏங்க கூட்டிட்டு போங்க. என்னம்மா நீ? இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீயே போயிட்டு வா. கிருஷ்ணா, நீங்க கூட்டிட்டு போங்க. இந்த வாலு கூட யார் போவா? நான் போக மாட்டேன். ஐயோ, நீங்களாச்சு காவேரி வர போறியா இல்லையா? பாத்தியா? சரி வா. அப்படி வாடா. என்னம்மா அது? சரி வா போலாம். நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன்ப்பா.
எந்த ரெஸ்டாரண்ட் போறான் நீ ஷூ, பேசாம வா. நேத்து பூரா வீட்ல ஒரே பிரச்சனை. ஏன் என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. நான் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். நான் உங்களை தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீ ஏன் அவசரப்பட்ட? அப்பா என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லுவாரு? அவர் எப்பவும் பழைய பஞ்சாங்கம் தான். அம்மா தான் எனக்கு துணையா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. கிருஷ்ணா இங்க உட்காரலாமா? ஏமா ஒரு மாதிரி ஸ்மெல் வரல? இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ அனு சார். ஓகே. என்ன இருக்கு? பட்டர் நான், பன்னீர் மசாலா, கோபி மஞ்சூரியன், சிக்கன் கபாப். கிருஷ்ணா உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். 2 ரோட்டி வித் பன்னீர் மசாலா, ஒரு சிக்கன் கபாப். ஓகே. நீ நான்வெஜ் சாப்பிடுவியா? நான் ஹாஸ்டல் போனதுல இருந்து நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? ஓ நன்னா தெரியுமே. ஸ்ரீரங்கத்துல வளர்ந்த ராமாயங்காரோட பொண்ணு. ஏன் நான் நான்வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதா? நான்வெஜிடேரியன் சாப்பிடுறது தப்பா ரைட்டா அது பிரச்சனை இல்லை. நீ நான்வெஜிடேரியன் சாப்பிட்டா உங்க அப்பாவை அவமானப்படுத்துற மாதிரி, உங்க தாத்தாவை அவமானப்படுத்துற மாதிரி, உங்க பரம்பரையே அவமானப்படுத்துற மாதிரிமா. நான் என்ன அவமானப்படுத்திட்டேன்? சரி, நீ அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? ஆமா. நீ நான்வெஜ் சாப்பிட்றதில்ல? நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா ராமு எப்ப எனக்கு ஃப்ரெண்ட் ஆனானோ அவனுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் செய்யறதே இல்லை. அன்னிலிருந்து வெஜிடேரியனா மாறிட்டேன். நீ மாறிட்ட, அப்பாவே இங்க வந்து மாறி போயிட்டார். ராமு நான் வெஜிடேரியன் சாப்பிடுவானா? நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றதில்ல. ஸ்ரீரங்கத்துல இருந்த வரைக்கும் பிராமின் பாஷை பேசிட்டு இருந்தார்ல, இங்க வந்ததுக்கு அப்புறம் பாஷை மாறி போச்சு. பாஷை மாறும்போது ஃபுட்டு மாறக்கூடாதா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா. கடையில பிராமண பாஷை பேசினா எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ஒரு 10 வயசு பையன் வந்து ஏ ஐயரே அந்த துணி கொடு இந்த துணி கொடு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்காகத்தான் அப்பா பாஷையை மாத்திக்கிட்டாரு. அவ்வளவுதான். சரி, உன் வைஃப் அதான் பிரபா ஆண்டி, அவங்க நம்ம வீட்லயே நான் வெஜிடேரியன் சாப்பிடுறாங்களே. பிரபா அவ ஒரு வித்தியாசமான பொண்ணுமா. நம்ம குடும்பத்துக்கு எது பிடிக்காதோ அதை தான் அவ செய்வா. நீ எப்படி செய்வியா? போ கிருஷ்ணா, நான் ஹாஸ்டல் போன புதுசுல பருப்பு சாதமும் சுட்டப்பளமும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பருப்பு மாமின்னு கேலி பண்ண ஆரம்பிச்சாங்களா. அதுக்கப்புறம் தான் நான் நான்வெஜ்ஜே சாப்பிட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா, நான்வெஜ் சாப்பிட்டாதான் நமக்கு நல்ல பலம். யார் சொன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா உடம்புக்கு பலம்னு? பலம்ங்கிறது சாப்பாட்டுல இல்லம்மா, நம்ம மனசுல இருக்கு. மகாத்மா காந்தி ஒரு ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன். அவருக்கு இருந்த மனோபலம் இப்ப யாருக்கு இருக்கு? இல்லையே. சரி, அதை விட கிரிக்கெட்னா உனக்கு பிடிக்கும்ல? ஜவஹர் ஸ்ரீநாத், அனில் கும்ப்ளே, வெங்கடேஷ் பிரசாத் 3 பேருமே ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன்ஸ். அவங்களுக்கு பலம் இல்லையா? என்ன இல்லையா? இதெல்லாம் நீ பேசல, சித்தி தான் உன்னை பேச வைக்கிறாங்க. நீங்க தெய்வமா கொண்டாடுறீங்களே சித்தி, அவங்க என்ன ஜாதி என்ன மதம்? வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? அப்பா சித்தியை கல்யாணம் பண்ணும்போது வயிற்றுல இனிமா கொடுத்து க்ளீன் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணாங்க. காவேரி, சாரதா அவங்க என்ன ஜாதி என்ன மதம், அவங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, இல்ல உங்க அப்பா இனிமா கொடுத்து வயிறை கிளீன் பண்ணாரா, இதெல்லாம் அவங்க நல்ல உள்ளத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லம்மா. நீ பார்க்க வேண்டியது சாரதாவோட குணம்.
கிருஷ்ணா உன் வைராகியத்தை காப்பாத்தினது போதும். இங்கே ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போலாம். சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதா. நான் ஒன்றும் சொல்லலம்மா. நான் ராமுவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இதை சாப்பிட்றதும் சாப்பிடாதும் உன் இஷ்டம். ஆனால் நீ இதை சாப்பிட்டீன்னா இனிமே என் கூட பேசாத. எப்படிங்க இருக்கு? இவங்களுக்கு நிறைய ரெஸ்ட் தேவை. முதல்ல நல்லா தூங்க வைங்க. மனநிலை வேற சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நாள் நீங்க இவங்களை இங்க வச்சிருந்ததே பெரிய தப்பு. அதுல டாக்டர் இப்ப சரியாகும் பிறகு சரியாகும்னு சரியாவே ஆகல. எனக்கு பெத்த பொண்ணை விட இவ பேர்ல ரொம்ப பாசம் டாக்டர். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம். சென்னையில மனநல ஆஸ்பத்திரின்னு இதுக்குன்னே இருக்கு. அங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அங்க கொண்டு போய் சேர்த்துடலாம். என்ன, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நல்ல குணமாயி வருவாங்க. ஐயா, பொண்ணை அவ்வளவு தூரம் விட்டுட்டு நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஏன் டாக்டர் ஒரு யோசனை, பக்கத்து ஊர் ஆஸ்பத்திரியில வச்சு பார்த்தா என்ன? இதே தப்ப தான் எல்லாரும் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க இங்க இருக்கிறத விட குணமாகறதா நமக்கு முக்கியம். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ குணமாயி நீங்களே கூட்டி வந்து வச்சுக்கோங்க. சரி, இப்ப நான் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன். இந்த மருந்தெல்லாம் வாங்கி கொடுங்க. அப்புறம் 2 டேப்லெட் தரேன். கண்ணு முழிச்சவன ஆகாரம் கொடுத்துட்டு இதை கொடுங்க. நல்ல ஆகாரமா கொடுத்துட்டு கொடுங்க. சரிங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். பாருங்க, வர்றேன். லட்சுமி, டாக்டர் கண்டிப்பான முறையில சொல்லிட்டாரு. நம்ம பொண்ணை இனிமேல் இங்க வச்சுக்கப்படாது. சென்னைக்கு கொண்டு போய் அங்க மனநல ஆஸ்பத்திரியில சேர்த்துடணும். அங்க எனக்கு வேண்டியவங்களும் இருக்காங்க. அதோடங்க இவ அடிக்கடி காவேரி ராமோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் தேடி பாத்துடலாமே. கிடைச்சாலும் கிடைப்பாங்க. ஆமாங்க, பாத்துருவோம். அப்ப இன்னைக்கே புறப்படலாங்க. அழகான கடை, ஆறுதலுக்கு நம்மளை சுத்தி பெண்கள், நடுவுல நம்ம உக்காந்து கல்லால கலெக்ஷன் பண்ற சுகமே சுகம் தாண்டா. நமக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. பேசாம பாப்பா வந்தவொடனே, நீ ஏமா கஷ்டப்படுற, வீட்லயே உட்காரு, நான் கடையை மெயின்டைன் பண்ணிக்கிறேன், உனக்கு கணக்கெல்லாம் கரெக்டா கொடுத்துறேன்னு சொல்ல வேண்டிதான். ஏதாவது கடங்கார போனா, சித்தி தான் அந்த 5 லட்சத்தை கட்டிடுச்சு, மார்வாடி நடந்தே ஓஞ்சிட்டான், வேற யாரா இருக்கும் பாப்போம். ஹலோ, பிரபாவதி பியூட்டி பார்லர் தானே? ஆமா, இது பிரபாவதி பியூட்டி பார்லர் தான். நான் மேனேஜிங் டைரக்டர், பிராக்கெட்ல துணை போட்டுக்கோங்க, வேல்மணி பேசுறேன். நீங்க யாருமா பேசுறதே? நான் பத்மாவதி பேசுறேன். பத்மாவதிங்களா? 1 நிமிட். ஏங்க, உங்க பேரு எங்க லிஸ்ட்ல இல்லீங்களே? ஆமாங்க, இது ரொம்ப பிஸியான கடை. 1 மாசம் முன்னாடியே புக் பண்ணோம். பரவாயில்ல, ஒண்ணு செய்யுங்க, வர ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு ஷார்ப்பா அப்பாயின்மெண்ட் வச்சுக்கோங்க. அடே முட்டாள் வேலு, நான் தாண்டா உங்க பெரியம்மா பேசுறேன். ஐயோ, பெரியம்மா நீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? பெரியப்பா எப்படி இருக்காரு? நம்ம வீட்டு நாய் எப்படி இருக்கு? ஆமா ஆமா, உனக்கு எப்பவும் இதே நினப்பு தான். எல்லாரும் நல்லா இருக்காங்க. பிரபா எங்க? பாப்பா வெளியே போயிருக்கு. நீங்க என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா பாப்பா வந்தோம் நான் சொல்லிடுறேம்மா. இல்லடா, பேர குழந்தைங்களெல்லாம் எனக்கு பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. பிரபா கிட்ட சொன்னா கோச்சுக்குவா. நீ தான் எப்படியாவது அவளை சமாதானம் பண்ணி பசங்களை இங்க கூட்டிட்டு வரணும். பெரியம்மா, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? உங்க உப்பத்தின்னு வளர்ந்தவன் ஊட்டு வேணும். பாப்பாவை கேட்டு பாக்குறேன். ஊர்லனா நானே கூட்டு வந்துடுறேன், கவலைப்படாதீங்க. யாரு? கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடணும். கூட்டு வந்துடுறேன். சரிடா. சரிங்க பெரியம்மா, வச்சிடுறேன். யாரு போன்ல? பெரியம்மா பேசுனாங்க பாப்பா. யாரு? மகாலிங்கத்தோட வைஃபா? என்னவா?
இல்ல பேர குழந்தைங்களாம் கண்ணிலே நிக்கிதான் பாவம் கூட்டுற சொன்னாங்க. ஏன் குழந்தைங்க மகாலிங்கத்தோட வீட்டு வாசல்ல மிதிக்கிறதா? முடியாது. ஏன் பாப்பா, உனக்கு பெரியப்பா மேலதானே கோவம்? அவர் தான் படுத்த படுக்கை ஆயிட்டாரு இல்ல, இப்ப எல்லாம் பெரியமா தானே பாத்துக்குது. நம்ம குழந்தைக்கும் பெரியமாக்கும் நடுவுல பிரிட்ஜை கட்டோம்னா இந்த வயசானதுங்க மண்டைய போட்டோம் வர சொத்து முன்னாடியே வரத்துக்கு சான்ஸ் இருக்குல்ல. எப்பயுமே போர்க்களத்தில் இருக்கும் போது கத்தியை மட்டும் தீட்டக்கூடாது, கொஞ்சம் புத்தியும் தீட்டி வைக்கணும், புரியுதா? சரி வேணாம், நீ இமேஜ் விட்டு இறங்கி வர வேணாம். நான் பெரியம்மா கிட்ட சொல்றேன், அம்மா பாப்பாவை கேட்டேன், குழந்தைங்க அனுப்ப மாட்டேன்னுச்சு, அதுக்கு தெரியாம கொண்டு வந்து காட்டுறேன்னு சொல்றேன், போதுமா? என்னமோ செய். அப்படியே பெரியம்மா கிட்ட சொல்லி பாப்பா கேட்டதா கொஞ்சம் அமௌண்ட் அடிச்சிட வேண்டியதுதான். உண்மையிலேயே உனக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா வேல்மணி. முனுசாமி, அந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விடுப்பா. கேட்ட சாத்துங்கய்யா. என்னம்மா வாசலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வர்றாங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உள்ள போ. சரிம்மா. அந்த பக்கத்துல இருக்க செடிக்கெல்லாம் நல்லா தண்ணி விடு. இதுதான் தாத்தாவோட வீடா? இப்போ இது தாத்தாவோட வீடு, அப்புறம் நம்ம வீடு ஆயிடும். ஆமா, தாத்தாவும் பாட்டி மட்டும் ஏன் தனியா இருக்காங்க? கொஞ்ச நாள் இருக்க போறாங்க, வயசானவங்க மண்டைய போட்டாங்கன்னா நாம தானே அந்த வீட்டுக்கு வர போறோம். ஆனா பிரசாத், பாட்டி நம்ம ஆளு, தாத்தா நமக்கு வில்லன், ஜாக்கிரதையானதுக்கோ. பெரியமா, பெரியமா, ஏண்டா இவ்வளவு லேட்டு? காலையில இருந்து வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்க, இவ்வளவு லேட்டா வரிய? அதான் வந்துட்டேன்ல, இதோ பாருங்க உங்க பேரன், உங்க பேத்தி. உன் பேரு என்னடா ராஜா? வா வா வா. உன் பேரு என்னடா செல்லம்? பிருந்தாவா? பிரசாத், பணக்கார பாட்டி, என்ன வேணுமா கேட்டு வாங்கிக்கா. பாட்டி, எனக்கு ஒரு குதிரை பொம்மை வாங்கி தரீங்களா? குதிரை பொம்மை என்னடா கண்ணா, நிஜ குதிரையே உனக்கு வாங்கி தரேன் ராஜா. உனக்கு என்னமா வேணும்? எனக்கு ஒரு டெடி பேர் வேணும் பாட்டி. டெடி பேர் தானே வேணும்? பாட்டி உங்களுக்காக நிறைய வாங்கி வச்சிருக்கேன், வாங்க. உள்ள நிறைய பொம்மை இருக்கு, 2 பேர் எடுத்து விளையாடுங்க. நீ அந்த டெடி பேர் எடுத்துக்கோடி. வேலு, என்னைக்காவது பிள்ளைங்க வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் நிறைய பொம்மைங்க எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் நான். அட போங்க பெரியமா, ஏழை பாட்டி கூட தான் பொம்மைங்களை வாங்கி தரோம். உங்க ரேஞ்சுக்கு எப்படி வாங்கி தரணும் பாருங்க. குழந்தைங்க கழுத்து மொட்டையா இருக்கு, ஒரு 5 பவுன்ல சங்கிலி, 10 பவுன்ல பதக்கம். அப்படி திறந்தா இந்த பக்கம் பெரியப்பா படம், இந்த பக்கம் பெரியமா படம். அட, நீ எப்பயா வந்த? இப்பதான் வந்தேன். அது கிடக்குது, யாரு வந்திருக்கா பாத்தியா இந்த வீட்டோட வாரிசுகள்? அடட, அதே நம்ம பெரியம்மா முகத்துல இப்படி சந்தோஷம். பாத்தியாடி என் பேர பிள்ளைங்கள எல்லாம்? அம்மா, இந்த சந்தோஷமான நேரத்துல நம்ம பிரபா பாப்பாவும் இங்க இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்குமே. அதுக்காக தாண்டி இவ்வளவு நாளா உயிரோட இருக்கேன். எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. என்ன பண்றது, எப்ப நடக்குமோ? அட பெரியமா, கவலைப்படாதீங்க, உங்க பேர பிள்ளைங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள், வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கல்ல. இனிமே நீங்க நினைச்சதான் நடக்க போகுது பாருங்களேன். ஏய், இத பாரு, பிள்ளைங்க என்னென்ன கேக்குதோ அதெல்லாத்தையும் சமைச்சு போடணும், அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, என்ன புரிஞ்சுதா? ஆமா பெரியமா, அந்த 5 சவரன் சங்கிலியை மறந்துடாதீங்க, முக்கியமா அந்த பதக்கம். ஏன்னா குழந்தைங்க காணா போனா கூட அந்த பதக்கத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். டேய், ஏன் பேர பிள்ளைங்களுக்கு நான் போட மாட்டேனடா, சும்மா தொணக்காதரா. பார்த்து ஓட்டுறதுல மக்கு. என்ன தாத்தா சும்மா திட்டிட்டு இருக்கீங்க? என்ன திட்டுறது? உன்னை ஏன் இங்க வர சொன்ன? நான் இங்க தான் வருவேன், இது எங்க பாட்டி வீடு. பாட்டி வீடு? அடிச்சது. பாட்டி, என்னடா கண்ணா, என்னாச்சு? இந்த டிராகன் என்ன அடிச்சு துரத்துது பாட்டி. ஆ, இன்னும் அடிச்சு துரத்துற புத்தி உங்களை விட்டு போகலையே. இத பாருடா கண்ணா, இனிமே அவர் உன்னை அடிச்சாருன்னு வச்சுக்கோ, நீயும் திருப்பி முதுகுல 2 அடி கொடு. சரி பாட்டி. பேரங்கையால அடி வாங்கினாலாவது புத்தி வருதான்னு பாப்போம். நல்ல புத்தி சொல்லி தர குழந்தைக்கு. வேலு, டிரைவர் வேலு, எங்க போச்சிருந்தாலு? சுந்தரி குட்டி,
ஏய்யா நான் வீடு பூரா வேலுன்னு தேடிட்டு வரேன், நீ ஸ்டோர் ரூமுக்குள்ள இருந்து நொண்டி பெருச்சாலி மாதிரி சுந்தரி குட்டின்னு வர்ற. உன் கையால முந்திரி வறுத்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, அதனாலதான் முந்திரி பருப்பு எடுத்துட்டு வந்தேன். ஆமா, நானும் முந்திரிய வறுத்து குடுக்குறேன், நீ தின்னுகிட்டே இரு. தெரியாம தான் உன்னைய நான் கேக்குறேன், நம்ம 2 பேருக்கு எப்ப கல்யாணம்? எனக்கு வயசாகிட்டே போகுது, வேற யாரையாவது சைட் அடிக்கிறியா? அப்படிலாம் என்ன சந்தேகப்படாத சுந்தரி, நான் ஏகப்பத்தினி விருதேன். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மாதிரி என் வாழ்க்கையிலேயே உன்னை தொட்டதுக்கு அப்புறமா இந்த முந்திரியை தான் தொட்டிருக்கேன். சுந்தரி முந்திரி பேர் பொருத்தம் கூட பாரு எவ்வளவு சரியா இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத, கஷ்டப்பட்டு திருடி 1.25 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆர்காட் டெரஸ்ல ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட் பார்த்து வச்சிருக்கேன், 6வது மாடியில. அந்த வீடை மட்டும் முடிச்சிட்டேன், அடுத்து நம்ம கல்யாணம் தான். எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்க? 1.25 லட்சம் ரூபாய். எங்க வீடு வாங்க போற? ஆர்காட் டெரஸ்ல 6வது மாடியில டபுள் பெட்ரூம் பிளாட். இந்த ஜென்மத்துல உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்காது. ஏன் இப்படி சொல்ற? 15 லட்சம் ரூபாய் ஆர்காட் டெரஸ்ல வீடு. 15 லட்சமா? அது எப்படி உனக்கு தெரியும்? அப்படி கேளு, என்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா 15 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆர்காட் டெரஸ்ல வீடு வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா நான் தான் உன்னையே நினைச்சுக்கிட்டு வேணாம்னுட்டேன். சுந்தரி, அப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்து அவன் முன்னாடி அது ஓடிடாதே, கொஞ்சம் பொறுமையாயிரு. கூடிய சீக்கிரத்தை கரெக்ட் பண்ணி அந்த பிளாட்டை வாங்கினோம்னா கல்யாணத்தை முடிச்சுக்கலாம், கவலைப்படாத. பாப்பா திட்டம், நான் கிளம்புறேன். அப்படியே போகும்போது அந்த செயினையும் பதக்கத்தை கரெக்ட் பண்றேன். நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. சரி சரி, போயிட்டு வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.